இப்போ புரியுதா நான் யாருக்கிட்டேயும் பேசாததுக்கு காரணம்? ம் எனக்கு ஆம்பளைங்கனாவே பிடிக்காது. ம் அவ்வளோ நம்பிக்கை. ஓகேவா? ம் ஏன்னா இதெல்லாம் சும்மா பாருங்க, இந்த இளையராஜா யாரார்ட்டயோ பேசி அவளையும் கெடுத்துட்டானா, இன்னொருத்தியை கெடுத்துட்டானா, அனுராதா, இந்த ஜோ பேர் ஒன்று வருது, இதெல்லாம் இவ்வளோ எல்லாத்தையும் கெடுத்துட்டானா. ஆனால் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு இதுதான் புரியல. அவன் ஃபோட்டோ எடுத்து பக்கம் பக்கமாக எழுதி எக்ஸாமுக்கு போகிற மாதிரி 10 லைன் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கிறாளுங்க. இவன் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நான் என்ன சொன்னேன், இப்படி எழுதி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, போய் கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவனை போய் உள்ள தூக்கி வைக்கிட்டோம். யூடியூப் சேனல்லாம் அதெல்லாம் இது பண்ணிடுவாங்க, தடை பண்ணிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வழியை பாருங்கள். சும்மா அடுத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு கருமுச்சி எல்லாம் டைம் பாஸ். புரியுதா? எவனுமே உண்மையாக இருக்க மாட்டான். இப்போ நான் திட்டினதுக்கு ஏதாவது நீங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு வச்சுக்கிங்களேன், ஒருத்தங்கிட்ட பேசி டென்ஷன் ஆகிறதுக்கு கம்முன்னு நிம்மதியாக ஜாலியாக இருக்க மாட்டேங்கிறாளுவே எவ்வளோ. நாம் தனியாக இருந்தாலும் நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வீட்டில் வேலையை செஞ்சுட்டு நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரு ஏஜ் தான். சும்மா பிடிச்சி ஒருத்தனை கூட சுற்றிக்கிட்டு ஐயையோ இதுமாரிலாம் அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இரிட்டேட்டாக இருக்குது. ஓகேவா? திரும்பவும் ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு அவன் கூட சுற்றிக்கிட்டு அவன் என்ன அவகிட்டையாவது 4 பேர்த்துக்கிட்ட பேசுவான். அதான் நாம் சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையா? வீட்டில் சும்மா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். தெரிஞ்சுக்கிங்க. சும்மா அவங்ககிட்டயாவது பேசிக்கிட்டு என்னை கெடுத்துட்டான் கற்பழிச்சிக்கிட்டான்னு போங்க. சும்மா என் கண்ணு முன்னாடியே தான் எல்லாம் அந்த பொண்ணு கமாண்டுக்குள்ளே வந்ததுனால தான் போய் நான் கேட்க வேண்டிய சூழ்நிலையாகி போச்சு. அனுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மேரேஜே அவளியம் பாவம். அந்த பொண்ணை போய் இது பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் யூடியூப்பில் பொறுத்தவரையும் தயவுசெய்து யாரையுமே நம்பாதீங்க. அவ்வளோதான். ஓகே பாய். நான் துணியெல்லாம் துவைக்கணும், எனக்கு வேலை இருக்குது.